வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஃபுல் மார்க் டெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வரப்போற ஜூலை 12ஆம் தேதி நடக்க போகுது. அதுக்கான ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டுக்கான மறுவாய்ப்பு பத்தின வீடியோ தான் இந்த வீடியோ. நம்மளோட சேனல்ல ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி மே 1ஆம் தேதி இருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மொபைல் அப்ளிகேஷன் இதுக்குன்னு தனியா இருக்கு. நீங்க அதுல ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் வந்து இதுல ஜாயின் பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1400 பேர் கிட்ட இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கீங்க. இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சிலபஸ ஒரு 8 ஷெட்யூலா டிவைட் பண்ணி உங்களுக்கு சின்ன சின்னதா வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் வச்சு முடிச்சுட்டு, லாஸ்ட் வீக் உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் ஒண்ணு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதாவது ஜூன் 29த், 30த் இந்த 2 நாளும் ஃபுல் மார்க் டெஸ்ட். அதாவது 200 கொஸ்டின். தமிழ்ல 100 கொஸ்டின், மேத்ஸ்ல 25 கொஸ்டின், ஜிகேல வந்து 75 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி எக்ஸாம்ல எப்படி குடுப்பாங்களோ அதே பேட்டர்ன்ல உங்களுக்கு வந்து 200 கொஸ்டின் குடுத்திருந்தோம். ஆனா என்னன்னா, அந்த டெஸ்ட்ல வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1400 பேர்ல ஒரு 500, 600 பேர் தான் அந்த டெஸ்ட்ட கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க. ஒருவேள நீங்க வந்து ஒரு சிலபஸ ஃபுல்லா இன்னும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல. முடிச்சுட்டு டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நெனச்சிருக்கலாம். ஒரு சில பேருக்கு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு டைம் பத்தல. அந்த 2 நாளுக்குள்ள நாங்க வந்து வேற வேற ரீசன்னால எங்கனால டெஸ்ட் எழுத முடியல. எங்களுக்கு ரீசான்ஸ் குடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு, இன்னைக்கு ஃப்ரைடே நைட்டு 12:00ல இருந்து ஒரு 3 டேஸ்க்கு நைட் 12க்கு வந்து இது ஓப்பன் ஆயிரும். இங்க இருக்கு பார்த்தீங்களா, நீங்க இந்த மொபைல் ஆப்ல நீங்க உள்ள போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லயே உங்களுக்கு இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃபுல் மார்க் டெஸ்ட் முழு மாதிரி தேர்வு அப்படின்னு இருக்கும். பாருங்க ஜூலை 5 அப்படின்னு போட்டிருக்கா? அதாவது என்னன்னா, ஜூலை 5ன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணில இருந்து அஞ் 6, 7, 8 ஓகேவா? 5 நாளைக்கு. அதாவது 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி 3 டேஸ்க்கு. ஓகேவா? இன்னைக்கு 4த் தானே டேட்டு. 5, 6, 7 இந்த 3 நாளைக்கும் இந்த டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்க போது. யாரெல்லாம் ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த இதில நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். அது மாரி இதில ஜாயின் பண்றது ரொம்ப ஈஸி. அது எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறது ஒருவேளை நீங்க வந்து புதுசா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோவ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த வீடியோவ பார்த்துட்டு நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது அப்படியே கன்டினியூஸா நீங்க குரூப் 2க்கும் பிராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கன்டின்யூ ஆயிட்டே தான் இருக்க போகுது. ஓகேவா? அதனால இப்போ இந்த 3 டேஸ்க்கு வந்து திரும்ப நீங்க ஃபுல் மார்க் டெஸ்ட்ட ரீடெஸ்ட்டா எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து குடுத்துருக்கோம். எவ்வளவு படிச்சிருந்தாலும் பரவால்ல. சரியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறமும் நீங்க வந்து படிச்சுட்டே இருக்கீங்கன்னா, அது வந்து யூஸ் இல்ல. இந்த 1 வீக் நீங்க எவ்வளோ டெஸ்ட் போடுறீங்களோ, அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி எங்கேயெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குதோ, அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, அந்த மொபைல் ஆப்ல நீங்க வந்து டெஸ்ட் எழுதுறதுனால உங்களுக்கு நெறைய டைம் எடுக்காது. நீங்க வேணும்னா OMR ஷீட்ட பக்கத்துல வச்சுட்டு 3 ஹவர்ஸ் டைம் செட் பண்ணிட்டு அப்படியும் டெஸ்ட் எழுதலாம். ஃபோன்ல பார்த்துட்டு கொஸ்டின. இல்ல எனக்கு வந்து டைம் இல்ல. நான் அட்லீஸ்ட் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மொபைல்லயே கிளிக் பண்ணி ஆன்சர் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்சரும் நீங்க கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு சரியான ஆன்சர் எது, தவறான ஆன்சர் எதுன்னு அங்கேயே காமிச்சுரும். நீங்க பண்ணியிருக்கிறது கரெக்ட்டா, தப்பான்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு தப்பா நீங்க ஒரு வேளை ஆன்சர் பண்ணாலும், அதுக்கான சரியான விடைய அந்த இடத்திலேயே நீங்க தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி 200 கொஸ்டினும் முடிச்ச உடனே உங்களோட மார்க் உங்களுக்கு தெரிஞ்சிரும். உங்களோட ஃபுல் மார்க் உங்களுக்கு தெரிஞ்சிரும். இங்க நீங்க போய் பார்த்தாலும் உங்களோட ரிசல்ட் வந்து காமிக்கும். ஓகேவா? அப்போம்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஹெக்டிக்கான டைம்ல வந்து நீங்க நெறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாம, ஈஸியா வந்து டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டெஸ்ட்ட ஒவ்வொரு தடவையும் நான் வந்து OMR ஷீட்ல ஒரு பிடிஎஃப்ப வச்சுட்டு டெஸ்ட் எழுதுறோம்னா என்ன பண்ணுவோம்? அந்த இதில வந்து ஃபுல்லா OMRல ஷேட் பண்ணிட்டு, அப்புறம் ஆன்ஸர் கீய வச்சு அந்த OMR கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் எதெல்லாம் தப்புன்றத நோட் பண்ணி, அந்த தப்பானதெல்லாம் திரும்ப படிக்கணும். ஓகேவா? சும்மா டெஸ்ட் எழுதிட்டு போறதுனால எந்த யூஸும் இல்ல. அதில தெரியாத கொஸ்டின திரும்ப படிக்கணும். இப்ப இதுக்கெல்லாம் டைம் வந்து எக்ஸாமுக்கு 3 ஹவர்ஸ்னா, உங்களுக்கு மத்த கரெக்ஷனுக்கும், பிரிப்பரேஷனுக்கும் என்ன ஆகும் அப்டின்னா, இன்னும் ஒரு 2 ஹவர் சேர்த்து எடுத்துரும். ஆனா, இதில அப்டி கிடையாது. நீங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேத்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கும்போது ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க டெஸ்ட்ட முடிச்சுட்டு, அதுக்குள்ளேயே உங்களுக்கு கரெக்ஷனும் முடிஞ்சிரும். அதோடயே உங்களுக்கு மத்த கொஸ்டின்ஸ்க்கு தெரியாத கொஸ்டினுக்கான ஆன்ஸரும் தெரிஞ்சிரும்.
ஓகேவா? அந்த டைம் சேவிங்காக தான் இது. இது வந்து எப்படி எக்ஸாம் அதாவது கவர்மெண்ட்ல வந்து சிபிடி எக்ஸாம் எப்படி வைப்பாங்களோ, அந்த பேசிஸ்ல வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் இதெல்லாமே இருக்கும். ப்ரீவியஸ் போறது, நெக்ஸ்ட் போறது, டைரக்ட்டா கொஸ்டின போய் கிளிக் பண்ணி போறது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால டெஸ்ட் பேட்ச்ச யூஸ் பண்ணிக்கோங்க. 3 டேஸ் மட்டும் தான் இது அவைலபிளா இருக்க போது. அதுக்கப்புறம் டிசேபிள் ஆயிரும். திரும்ப ரீஓப்பன் பண்றதே கிடையாது. ஆல்ரெடி ஒரு தடவ பண்ணிட்டு இது செகண்ட் சான்ஸ் குடுத்துருக்கோம். அதனால அந்த டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணாதவங்க இதுல யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க் யூ. மறுபடியும் வேற ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பை.